அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இது உங்கள் EduTech யூடியூப் சேனல். இதுவரையில் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு இந்த வீடியோக்குள் செல்வோம். கடந்த வீடியோவில் 2022ஆம் ஆண்டுக்கான வினாத்தாள் கலந்துரையாடப்பட்டது. இந்த வினாவில் 2016ஆம் ஆண்டுக்கான வினாத்தாளில் 7வது வினா, அதிலும் உரோமிலக்கம் 2, 3 நிதிக்கூற்றுக்கள் என்ற வினா கலந்துரையாடப்பட இருக்கிறது. நேரடியாக வினாவிற்குள் செல்வோம். முதலாவதாக இவ்வாறான இந்த கணக்கு வர நேரம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மேலதிக தகவலில் இருந்து தான் நீங்கள் என்ன செய்யணும், இந்த கணக்கை செய்ய ஆரம்பிக்கணும். இந்த ஃபார்மேட் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. இதே ஃபார்மேட்டை நீங்கள் அடிச்சுக்கோங்க. இந்த ஃபார்மேட்டை நீங்கள் தெளிவாக அடிச்சுட்டு நான் அந்த வீடியோவில் முதலாவது வீடியோவில் குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த இவ்வாறான இந்த ஃபார்மேட்டை எப்படி அடிக்கிறேன்ற விடயம் நாங்கள் கணக்கை ஸ்டார்ட் பண்ணோம். முதலாவது மேலதிக தகவல், சரக்கிருப்பு தரப்பட்டிருக்குது 1231, இறுதி சரக்கிருப்பு 28,000. இறுதி சரக்கிருப்பு எங்களுக்கு தேவைப்படும். விற்பனை கிரயம் காண்றதுக்கு நாங்கள் இறுதி சரக்கிருப்பை கழிப்போம் 28,000 ரூபா. அடுத்ததாக இதில் 2வது பதிவு, நடைமுறை சொத்தாக நீங்கள் காட்ட வேண்டும். இப்போ இங்கேயும் 28,000 ரூபா நடைமுறை சொத்தாக காட்டுங்க. அப்போ இதில் வேலை முடிச்சு. 2வது சொல்லியிருக்கிறாங்க, விநியோக வாகனங்களுக்கு நேர்கோட்டு முறையில் 10% பெருமான தேவை. இப்போ பெருமான தேவை விநியோக கிரயம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். விநியோக கிரயம் தரப்பட்டிக்கு 2,50,000. 2,50,000க்கு 10%. இப்போ நாங்கள் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கிறேன். இந்த இடத்துல நாங்கள் விநியோகவான்களுக்கு பெருமான தேய்வு 10%. நாங்கள் 10 போட்டோம். எங்களுக்கு கிரயம் தரப்பட்டு இருந்துச்சு 2,50,000 ரூபா. அப்போ நேரடியாக அவங்களுக்கு தெரியும் 10% பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 செப்பரேட்னா 25,000 ரூபா. அப்போ இங்கே கிரயத்தை நீங்கள் போட்டுக்கோங்க. நடைமுறை அல்லாச்சத்தில் விநியோகவான் கிரயம் தரப்பட்டிருக்கு 2,50,000. இதில் பாருங்கள், முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், இதில் திரண்ட தேய்வு அல்லது பெருமான தேய்வு ஏற்பாடு தரப்பட்டிருக்குமா. ஆரம்ப பெருமான தேய்வு ஏற்பாடு இதில் தரப்பட்டிக்கு 30,000. அந்த 30,000தோட இந்த வருடத்துக்கான இந்த 25,000 ரூபா நீங்கள் கண்டு இருப்பீங்க. இந்த 25,000 ரூபாவை 10% பார்த்தீங்கன்னா 25. இது ரெண்டையும் கூட்டி தான் நீங்கள் திரண்ட தேய்வுன்னு சொல்லி போட போகிறீங்க. ஆகவே 25,000 அங்கே 30,000 55,000 திரண்ட தேய்வாக இருக்க போகுது. அடுத்தது இதில் நீங்கள் விநியோகவான் தேய்வு என்பது விநியோகத்துக்காக பயன்படுத்தப்படுது. ஆகவே விநியோக செலவாக நீங்கள் இந்த 25,000 ரூபாவை தான் காட்ட வேண்டும். ஆகவே விநியோகவான் தேய்வு 25,000 ரூபா. அதுக்கான வேலையை முடிச்சு. அடுத்தது 3வது செம்மையாக்கல் பாருங்கள். அதாவது மேலதிக தகவல், முற்பணமாக செலுத்திய காப்புறுதி 2,000 ரூபா. முற்பண காப்புறுதி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முற்பணமாக செலவொன்று செலுத்தப்படும் சொன்னால் அது நடைமுறை சொத்தாக கருதப்படும். அடுத்து நீங்கள் அதில் 2வது வேலை நீங்கள் செய்யணும். இந்த நிதி நிலைமை கூற்று, அதாவது வருமான கூற்று தயாரிக்கிறது குறித்த ஆண்டுக்கான வருமானங்களையும் செலவுகளையும் உள்ளடக்கி. அவை சென்ற ஆண்டுக்கான வருமானங்கள் இதில் இருக்கக்கூடாது. அதாவது அதே மாதிரி எதிர்வரும் ஆண்டுக்கான செலவுகளும் இருக்கக்கூடாது. ஆகவே இது முற்பணம்ன்றது அட்வான்ஸ் பேமெண்ட், அதாவது அடுத்த வருடத்துக்கான. அப்போ அதை நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த ஆண்டுக்கான செலவுலேருந்து கழித்து விட்டுறணும். அப்போ 2,000 முற்பணமாக செலுத்திருக்கிறாங்கன்னா ஏற்கனவே காப்புறுதி எவ்வளோ செலுத்தப்பட்டிருக்குது பார்த்தீங்கன்னா, காப்புறுதி கட்டணம் 12,000. அதில் இந்த 12,000க்குள்ளே தான் இந்த 2,000 உள்ளடக்கப்பட்டிருக்கும். ஆகவே இந்த 2,000 நீங்கள் என்ன செய்யுங்க, காப்புறுதியிலேருந்து கழித்து விட்டுருங்க. அங்கே 10,000 ரூபா போடுவீங்க. அடுத்து இந்த 2,000 ரூபா இருக்குது, இந்த முற்பணமாக செலுத்தி இந்த 2,000 ரூபா, இதை நீங்கள் நடைமுறை சொத்தாக காட்டுங்க. ஆகவே முற்பண காப்புறுதி நடைமுறை சொத்தாக நீங்கள் 2,000 ரூபா காட்டுவீங்க. அடுத்தது அப்போ எங்களுக்கு இந்த மேலதிக தகவல் இருந்த எல்லா வேலையும் முடிஞ்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த பரீட்சை மீதிக்குள்ளே வாங்க. மூலதனம் தரப்பட்டுக்கு 2 லட்சம், அதை போடுங்க. ஆரம்ப மூலதனம் 2 லட்சம் ரூபாவா? ஆமாம், 2 லட்சம் ரூபா. ரூபா மூலதனம் தரப்பட்டிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விநியோகவானம் நாங்கள் ஏற்கனவே செஞ்சிட்டோம். அதுக்கு திரண்ட தேய்வும் சரி. ஆரம்ப சரக்கிருப்பு, அதாவது 1/1/2016 சொல்கிறது ஆரம்ப சரக்கிருப்பு எங்களுக்கு தேவைப்படும். இதில் விற்பனை கிரயம் காண்றதுக்கு 35,000 ரூபா. ரூபா ஆரம்ப சரக்கிருப்பு. அடுத்தது 12% வங்கி கடன் 50,000 ரூபா. வங்கி கடன் என்று சொல்கிறது எங்களுக்கு நடைமுறை அல்லா பொறுப்பு.
இங்கே ஒன்றே ஒன்று தான் வரப்போகுது. ஆகவே 50,000 ரூபாய் நீங்கள் நடைமுறை அல்லா பொறுப்பில் காட்டுறதோட 100% அதாவது 50,000க்கு எவ்வளோன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் 6,000 ரூபாய் வரும். அந்த 6,000 ரூபாய் தான் வங்கி கடன் வட்டியாக இந்த குறித்த ஆண்டுக்கு வரப்போகுது. அப்போ நீங்கள் எந்த பிரச்சனையும் 6% நீங்கள் கண்டுட்டு அது அப்படியே இங்கே போட்டுருங்க. இப்போ பாருங்கள், இந்த பரீட்சை மீதியில் எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்குது. பரீட்சை மீதியில் வங்கி கடன் வட்டின்னு 4,000 ரூபாய் தான். குறித்த ஆண்டுக்கான வங்கி கடன் வட்டி 6,000 ரூபாய். ஆனால் பரீட்சை மீதியில் 4,000 செலுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆகவே 4,000 செலுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால் இன்னும் 2,000 ரூபாய் செலுத்த வேண்டி இருக்குது. ஆகவே இதை நாங்கள் நடைமுறை பொறுப்பாக காட்ட வேண்டும். அட்டூர் வங்கி கடன் வட்டி 2,000 ரூபாய் நடைமுறை பொறுப்பாக நீங்கள் காட்டணும். ஆகவே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பரீட்சை மீது தரப்பட்டிருக்கிறது செலுத்தப்பட்டது பெறப்பட்டது. இங்கே செலுத்தப்பட்ட வங்கி கடன் வட்டி 4,000 ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கு. ஆண்டுக்கான செலவு நீங்கள் பார்த்தீங்க, ஆண்டுக்கான வங்கி கடன் வட்டி செலவு 6,000 ரூபாய் வந்துச்சு. 100% தர 50,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவை அந்த ஆண்டுக்கான செலவு நீங்கள் அப்படியே போட்டுருங்க. எவ்வளோ செலுத்திருக்கிறாங்களோ அதிலிருந்து இதை கழிச்சிட்டு செலுத்த வேண்டியதுன்னு நடைமுறை பொறுப்பாக காட்டுங்க. அடுத்து காப்புறுதி கட்டணம் நாங்கள் செஞ்சிட்டோம். விற்பனை 2,20,000, கொள்வனவு 1,70,000. விற்பனை 2,20,000 ரூபாய். கொள்வனவு தரப்பட்டிருக்குது 1,70,000 ரூபாய். 1,70,000. அடுத்தது பாருங்கள், கடன் பட்டோர் 30,000. கடன் பட்டோர் சம்பந்தமாக அறவிட முடியாத கடன் எதுவும் தரப்படலை. ஆகவே கடன் பட்டோர் 30, கடன் கொடுத்தோர் 40. கடன் பட்டோர் அப்படியே எங்களுக்கு எழுதலாம். இது இந்த 2,000 முற்பண காப்புறுதின்னு கீழே வரும். கடன் பட்டோர் அல்ல கடன் படுனர் உங்களுக்கு தரப்பட்டு இருந்துச்சு 30,000. அந்த 30,000 இங்கே போடுவீங்க. அடுத்தது கடன் கொடுனர்னு தரப்பட்டிருக்கு நடைமுறை பொறுப்பு 40,000 ரூபாய். அடுத்தது பாருங்க, பெற்ற கழிவு 4,000 ரூபாய், கொடுத்த கழிவு 2,000. பெற்ற கழிவு என்பது வருமானம், ஏனைய வருமானத்துக்கு கீழே காட்டணும். கொடுத்த கழிவு என்பது விநியோக செலவு, விநியோக செலவு கீழே காட்டணும். ஆகவே ஏனைய வருமானம் 4,000 ரூபாய், அது பெற்ற கழிவாக நீங்கள் இந்த இடத்துல காட்டுங்க 4,000 ரூபாய். அடுத்தது விநியோக செலவு கீழே நீங்கள் கொடுத்த கழிவு இங்கே 2,500 ரூபாய் காட்டுவீங்க. இதிலே காட்டலாம் 1,000 ரூபாய் வங்கி கடனை கட்டாயம் காட்டுங்க. இங்கே காட்டுங்க, ஆனால் கடன் பட்டோர்லேருந்து கழிச்சிடாதீங்க. கடன் பட்டோரில் கழிக்கிறது பதிவளிக்கப்படாது. அதாவது பதிவளிக்க சொல்லுவாங்களே இங்கே 1,000 ரூபாய் பதிவளிங்கன்னு சொல்கிறது தான் கடன் பட்டோர்லேருந்து கழிக்கணும். இவ்வாறு இங்கே தரப்பட்டிருக்கிறது பதிவளிக்கப்பட்டது. ஆகவே கடன் பட்டோர்லேருந்து கழிக்கப்பட்டிருக்கும். அதனால் நீங்கள் இப்போ கழிக்க தேவையில்லை, ஆனால் விநியோக செலவாக நீங்கள் காட்ட வேண்டி வரும். 1,000 ரூபாய் காட்டுங்க, கடன் பட்டோர்லேருந்து கழிக்க வேண்டாம். கடன் பட்டோர் கழிப்பது ஏனைய மேலதிக தாவலில் தரப்படுறது. அடுத்த விடயம் பாருங்கள், மின்சார கட்டணம் 1,500 ரூபாய். மின்சார கட்டணம் 1,500. மின்சாரம் ஒரு நிர்வாக செலவு 1,500 ரூபாய், அதை காட்டுவீங்க. அடுத்தது நிர்வாக செலவு இறை கட்டணம் 2,000. இறை கட்டணம்னு சொல்லி 2,000. அடுத்தது பாருங்க, நிர்வாக செலவு 6,000. நிர்வாக செலவு 6,000 ரூபாய். அடுத்தது பாருங்க, அவங்க தந்திருக்கிறாங்க இறுதியாக காசு மீதி 30,000 ரூபாய். இப்போ காசு மீதி என்பது நடைமுறை சொத்து 30,000 ரூபாய், அதையும் நீங்கள் பதிவளிப்பீங்க போடுவீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வேலையும் எங்களுக்கு முடிஞ்சு இப்போ கூட்டுறது மட்டும்தான் எங்களுக்கான வேலையாக இருக்க போகுது. இங்கே கொள்வனவுக்கு உண்டான செலவுகள் இல்லாத காரணமாக நீங்கள் அதை அப்படியே கீழே நீங்கள் ரெண்டையும் கூட்டி, இது ரெண்டையும் கூட்ட வரது தான் எங்களுக்கு, அதாவது ஆரம்ப இருப்பையும் கொள்வனை கூட்ட வரது எங்களுக்கு விற்பனை தயாராகிக்கிற பொருள் கிரயமாக இருக்க போது 2,05,000 ரூபாய். 2,05,000 ரூபாய். அது ரெண்டையும் இதிலிருந்து நீங்கள் கழிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வரும் 1,77,000. அது எங்களுக்கு விற்பனை கிரயமாக இருக்க போது. சரி மன்னிக்கணும், 1,77,000
77,000 ரூபாய். நீங்கள் கழிக்கிறீங்க, விற்பனை கிரயமாக தான் இருக்கும். அதிலிருந்து கழிப்பீங்கன்னு சொன்னால் 43,000 ரூபாய். 43,000 ரூபாய் எங்களுக்கு மொத்த லாபம் கிடைக்கும். அதோட இந்த 4,000 ஏனைய வருமானம் கூட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 47,000 ரூபாய் இருக்குது. மொத்த லாபத்தோட கூட்டிட்டு இருக்கிறீங்க. அடுத்தது இந்த செலவுகள் எல்லாம் நீங்கள் கூட்டுவீங்கன்னு சொன்னால் 25, உங்களுக்கு 28,500, 28,500. அடுத்து இந்த செலவெல்லாம் நீங்கள் கூட்டுவீங்கன்னு சொன்னால் 19,500. அடுத்து இந்த 6,000 நீங்கள் கூட்டுவீங்க. கூட்டினீங்கன்னு சொன்னால் மொத்தம் உங்களுக்கு செலவு வருது 28,500. இதெல்லாம் கூட்ட வருது 54,000 ரூபாய். இப்போ நீங்கள் அவதானிங்க, இங்கே உங்களோட லாபத்தை விட செலவுகள், அதாவது வருமானத்தை விட செலவுகள் கூடுதலாக காணப்படுது. அவை இதை நீங்கள் என்ன செய்யணும், இதை கழிக்கணும். மொத்த செலவுகளை நீங்கள் கழிக்கணும். கழிப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேறிய நட்டம் தான் வரும். ஆகவே வந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. தேறிய நட்டம் வந்தால் அதை அப்படி நீங்கள் போடுங்க. தேறிய நட்டம் வந்திருக்குது. ஆகவே இதை நீங்கள் மூலதனத்திலிருந்து கழிக்க போகிறீங்க. தேறிய நட்டத்தை கழிப்பீங்க. ரைட். தேறிய நட்டம் மூலதன கணக்குக்கு மாற்றியது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 1,95,000 ரூபாய். இதில் மொத்தம் நடைமுறை சொத்துட மொத்தம் 90,000 ரூபாய். நீங்கள் மொத்த சொத்துக்கள் உங்களுக்கு தரப்பட மொத்தம் நீங்கள் ரெண்டையும் கூட்டுவீங்கன்னு சொன்னால் 2,85,000 ரூபாய் மொத்த சொத்துக்களாக இருக்கும். அதாவது மொத்த சொத்துக்கள், சொத்து நடைமுறை சொத்து, நடைமுறை அல்லா சொத்தை கூட்ட வர்றது. இந்த இடத்துல 2,85,000 ரூபாய் போடுவீங்க. அடுத்து நீங்கள் இந்த நடைமுறை உரிமையும் பொறுப்பும் என்ற இடத்துல இதை நீங்கள் கழிச்சிங்கன்னு சொன்னால் 1,93,000. அதோட நீங்கள் இதையும் கூட்டி இந்த நடைமுறை பொறுப்புகளை கூட்டுவீங்கன்னு சொன்னால் 42,000. அவை இதெல்லாம் நீங்கள் கூட்டுற நேரம் உங்களுக்கு 2,85,000 ரூபாய் வரும். அவை மொத்த சொத்துக்கள் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, மொத்த சொத்துக்கள் மொத்த உரிமையும் பொறுப்புக்கு சமனாக காணப்படுது. ஆகவே இந்த வினா இதோட முடியுது. இதில் உங்களுக்கு எதில் எந்த பகுதி விளங்காமல் இருக்குதோ அதை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். இது தெரிவித்து நீங்கள் இதில் எந்த டவுட் வந்தாலும் அதை நீங்கள் கேளுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் நாங்கள் போட இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.